வணக்கங்க. இங்கே பாருங்கள், அவுத்திக்கீரை. இது முந்தானத்து பொரியல் பண்ணேன். நிறையாவே கிடச்சிச்சு. ஆனால் அவுத்திக்கீரை மாதிரியே இல்லைங்க. வெளியில் அவுத்திக்கீரை வாங்கினா எவ்வளோ கசப்பாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா தித்திப்பாக, நல்லா கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்லா இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் மண்ணில் தான் இவங்க இருக்கிறாங்க. நம்ம மருந்து இல்லாத நம்ம விளைய வைக்கிறோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதோ இதுதான் வளர்ந்துருச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சேன்ட்டு இதில் தான் பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்தேன். நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரையும் மருந்து இல்லாமல் கிடைக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் பசங்க ஒரு சமயம் கீரை சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட இந்த கீரை நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க. முருங்கைக்கீரை கூட பார்த்திங்கன்னா, வெளியில் கடையில் வாங்கும்போது ஒரு கசப்பு இருக்கும். இந்த தோட்டத்தில் போய் வாங்கும்போது பாலக்கீரை கூட கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. கேட்டால் அவங்க யூரியா போடுவேன்றாங்க. இயற்கை முறையிலையும் வைக்கிறாங்க. ஆனால் யூரியா வளர்கிறதுக்காக போடுறாங்க. அது எந்த அளவு நமக்கு கெடுதல் தெரியலை. மருந்து போட்டாலே கெடுதல் தானே. ஆனால் இந்த கொஞ்சம் மண்ணில் தான் இவங்க இருக்கிறாங்க. பாருங்கள், கொஞ்சம் மண்ணில் தான் இருக்குங்க. இன்னும் மண்ணு நிறையா இருந்தால் கூட இவங்க நல்லா அழகாக இருக்கும், வருவாங்க. நல்லா இந்த கீரைலாம் இது நாமக்கல்லேருந்து எங்கள் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த விதை போட்டு வந்தது. ஆனால் அந்த கீரை நான் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவேன். வீட்டில் திட்டிகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் கீரை செய்கிறாள் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கீரை நான் கை சும்மா இருக்காது. அந்த கீரையை பார்த்தனால கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவேன் பொரியல் பண்ணுறதுக்கு. நல்லா தித்திப்பாக இருக்கும். நல்லா தேங்காய் பூ போட்டு பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இது பாலக்கீரை கொஞ்சம் அப்படியே தழைச்சிக்கிட்டே வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணோன்னா அது பாடு தழைச்சிக்கிட்டே வந்துடும். காய் வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லைங்க. மண் நிறைய போட்டோம்னா மொட்டை மாடி வீணாக போயிடும்ட்டு, இல்லைன்னா காய்கறி நிறைய போடலாம். காய்கறி போட்டால் வெள்ளைப்பூச்சி வந்துடுதுங்க. அதனால் அது பெருசாக போடுறதில்ல. கீரையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்.